friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம ட்ரெடிஷனலா பண்ணக்கூடிய ரெசிபி தான். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகினதும் அதில் ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. 2 மினிட்ஸ் ஆனதும் நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 1 கப் பச்சை அரிசியை நல்லா கழுவி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 4 கப் தண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்தா நல்லா க்ரீமியாக வரும். உங்களுக்கு பால் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். நம்ம குக்கரில் விசில் வர டைமில் இன்னொரு பேனில் 2 கப் வெல்லம் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். எந்த பால் கன்சிஸ்டன்சியும் வர தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூஸ் சேர்த்துடலாம். கேஷ்யூஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைசன்ஸ் சேர்த்துடலாம். இப்போ ரைசன்ஸ் நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. ஸோ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் செட்டில் ஆயாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஸோ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை ஒரு சல்லடை வச்சு அரைச்சி சேர்த்துடலாம். இப்படி பண்ணும்போது ஏதாவது தூசி இருந்தால் அது தனியாக வந்துடும். நல்லா கலந்து விட்டுருங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக அந்த பொங்கலுக்கு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.